நடத்தணும். இரண்டாவதாக ஏசாயா 63:9 எதற்காக தேவனுடைய பிரசன்னம் தேவை என்று சொன்னால், இந்த ஆண்டில நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களின் நடுவிலே நம்மை ரட்சிப்பதற்கு தேவ சமூகம் தேவை. இந்த ஆண்டு முழுவதும் சில நெருக்கங்கள் வரலாம், சில எல்லா நாளும் இல்லை, சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம். அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கணும்னு சொன்னா தேவ பிரசன்னம் தேவை. கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை அவருடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவித்தார், ரட்சித்தார் என்று ஏசாயா 63:9 சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதான தூதன் வந்து நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற தூதன் தான் நம்ம எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்க முடியும். தேவ சமூகத்தில் நிற்கிற தூதர்கள், அவர்களால மட்டும்தான் நமக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நன்றாய் அறிந்து கொள்ள, இந்த ஆண்டுல எதற்கு தேவ பிரசன்னம் தேவை? ஒண்ணு, நம்மை வழி நடத்தணும். வேதம் சொல்லுகிறது,